இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன். ஒரு பையன் ஒரு சாமியார தேடி போறான். சாமியார் கிட்ட சொல்றான், "ஐயா, எங்க அப்பா இறந்துட்டாரு. அவர எப்படியாவது சொர்க்கத்துக்கு அனுப்பிறணும். அதுக்கு நீங்க தான் உதவி செய்யணும்" அப்படின்னு கேட்டான். அதுக்கு அந்த சாமியார் சொன்னாரு, "ஓ! அனுப்பிறலாமே. ஒண்ணும் பிரச்சனை இல்ல" அப்படின்னு ஈஸியா சொன்னாரு. அதனால அந்த பையன் சொன்னான், "ஐயா, நீங்க நினைக்கிற மாதிரி அவர் சாதாரண ஆள் இல்ல. அவரு உலகத்துல செய்யாத தவறே கிடையாது. மது, மாது, சூது எல்லாம் அவர்ட்ட உண்டு. அதனால இவ்வளவு சாதாரணமா நினைக்காதீங்க. கண்டிப்பா அத ஒரு சீரியஸா எடுத்து அவர எப்படியாவது எவ்வளவு செலவு பண்ணியாவது அவர நீங்க சொர்க்கத்துக்கு அனுப்பிறணும்" அப்படின்னு சொல்றான். சரி, கண்டிப்பா அனுப்பிறலாம்ப்பா. அத பத்தி நீ ஏன் யோசிக்கிற? அப்படின்னு சொல்றாரு. ஐயா, இந்த தப்புலாம் போதாதுன்னு சொல்லி, இப்போ ஆள்ற கட்சி, ஏற்கனவே ஆண்ட கட்சி, இந்த கட்சிகள்ட்ட எல்லாம் கான்ட்ராக்ட் எடுத்து நெறைய பணம் சம்பாதிச்சாரு அநியாயமா. மலைகள உடைக்கிறதும், மணல அள்ளுறதும், இந்த மாதிரி வேலைகள செஞ்சாரு. அதனால எப்படியாவது தானான்னா அவரு மோட்சத்துக்கு போமாட்டாரு. எப்படியாவது அவர நீங்க சொர்க்கத்துக்கு அனுப்பி வைக்கணும் அப்படின்னு அந்த பையன் சொன்னான். உடனே அந்த சாமியாரு ஒரு பையில உருண்டையா ஒரு பொருள வச்சு, "இத நீ கொண்டு போ. கொண்டு போயி கடல்ல போடு. அது ஆழ்ந்து போன பிறகு வா. அது ஆழ்ந்து கீழ போனதுக்கு அப்புறமா உங்க அப்பா நேரா சொர்க்கத்துக்கு போயிருவாரு" அப்படின்னு சொன்னாரு அந்த சாமியாரு. இவனும் வாங்கிட்டு போய் கடல்ல போட்டிருக்கான். கடல்ல போட்ட பிறகு தான் தெரியுது, அது ஆழ்ந்தே போமாட்டேங்குது, மிதக்குது. அது உள்ள இருந்தது என்னன்னா வெண்ணெய். இவன் மிதந்துகிட்டே கிடக்குதுன்னு சொல்லிட்டு கம்பை எடுத்து அடிச்சு பார்க்கான். அப்பவும் அது ஆற மாட்டேன்னுட்டு. உடனே ஒரு கோபத்துல சாமியாரை தேடி வரான். "சாமியார, என்ன இப்படி நீங்க ஏமாத்திட்டீங்களே, வெண்ணெய் எப்படியா ஆழ்ந்து போகும்" அப்படின்னு கேட்டான். உடனே சாமியார் சொன்னாரு, "தம்பி, வெண்ணெய் ஆழ்ந்து போகாதுன்னு தெரிஞ்ச உனக்கு உங்க அப்பன் சொர்க்கத்துக்கு போக முடியாதுன்னு ஏன் உனக்கு தெரியல? சின்ன வேலையா பண்ணானுவன். மலைகளை உடைச்சானுங்க, கள்ளத்தனமா மணல அள்ளுனாங்க. மலைகள்ல உடைச்சதுனால மலைகள் உள்ள மிருகங்கள் எல்லாம் ஊருக்குள்ள வந்தது. இப்படி சின்ன தொந்தரவா பண்ணாரு அவரு. அதனால வாய்ப்பே கிடையாது அவர் சொர்க்கத்துக்கு போறதுக்கு. வாய்ப்புள்ள ராஜா வாய்ப்புள்ள."